கடந்த காலங்களில் இருந்திருக்கக்கூடிய மிக மோசமான வெள்ளைவான் கலாச்சாரத்தோடு சுரேஷ் தலை தொடர்புபடுத்தப்படுகிறார். அதே நேரத்தில் பிள்ளையானுக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. யார் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதோ அவர்களை ஆட்சி பீடத்தை ஏறுவதற்கான வாய்ப்பை தான் நல்லாட்சி அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்தது. 2010 ஆண்டு கால பகுதிக்கு பின்பதாக பிரகீத் கூட கடத்தப்படுகிறார். இவ்வளவு காலம் இழுத்தடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போது அது சுமூகமாக இடம்பெறும். இலங்கையில் 41 ஊடகங்களுக்கு மேல் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் அதிகமானோர், மிக பெரும்பான்மையானோர் தமிழ் ஊடகங்கள். மைத்திரிபால சிறிசேன அவர்கள் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருக்கின்ற போதே அடுத்த ஆட்சிக்கு இந்த ராஜபக்ச தரப்புகள் வந்தால் தனக்கு பாதகமாகிவிடும் என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ச பிரதமராக்கிய அந்த சித்து விளையாட்டுகள் எல்லாம் இடம்பெற்ற நாடு. பிள்ளையானை இலக்காக வைத்து தான் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றதா? பிள்ளையான், சுரேசாலை, கோட்டபாய ராஜபக்ச போன்றவர்களுடைய தொடர்புகளை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நீங்கள் மட்டக்களப்புக்கு சென்று விசாரித்தால் பிள்ளையானுடைய குழு கடந்த காலத்தில் என்ன செய்தது என்பது தொடர்பாக பல விடயங்களை சொல்லுவார்கள். பிள்ளையானுக்கு 2 முகங்கள் உண்டு. அவர் அரசாங்கத்துடன் இணைந்து பல அபிவிருத்தி திட்டங்களையும் மட்டக்களப்பில் மேற்கொண்டிருக்கின்றார். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வடக்கு மீது ஐபிசி தமிழ் இந்த ஒப்பீனியன் எந்த சமரசமும் இல்லாத 360 பாகைகளுடைய நோக்கு. இன்றைய நாளும் சமூக அரசியல் பரப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ள போகிறோம். குறிப்பாக ஊடகவியலாளர்களுடைய படுகொலை தொடர்பாகவும் அதிலே சுரேஷ் தலை மற்றும் பிள்ளையானுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் தொடர்பாகவும் மிக ஆழமாக நாங்கள் பேச போகிறோம். நம்மோடு பேசிக்கொள்வதற்காக இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் பிரஷ்னோ. வணக்கம். வணக்கம். குறிப்பாக ஊடகத்துறை பிரதி அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் லசந்த விக்ரமதுங்கவினுடைய கொலை விவகாரம் கடத்தி காணாமலாக்கப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பிரகீத் கூட அவர்களுடைய விவகாரம். இந்த விவகாரங்கள் மிக வேகமாக தூசு தட்டப்படுகிறது. இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறும் என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் பிள்ளையான் போன்றவர்களுக்கும் சுரேசலை போன்றவர்களுக்கும் இந்த விவகாரத்தில் இருக்கக்கூடிய தொடர்புகள் தொடர்பாகவும் பேசப்போகிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாட்டில் கடந்த காலங்களில் இருந்திருக்கக்கூடிய மிக மோசமான வெள்ளைவான் கலாச்சாரத்தோடு சுரேஷ் தலை தொடர்புபடுத்தப்படுகிறார். அதே நேரத்தில் பிள்ளையானுக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பிலே பார் வீதியிலே வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நடேசன் அவர்களுடைய மரணமாக இருக்கலாம். தேவாலய ஆராதனையில் இருந்திருக்கக்கூடிய ஜோசப் ராஜசிங்கம் அவர்களுடைய மரணமாக இருக்கலாம். இந்த விவகாரங்களிலே எல்லாம் பிள்ளையான் நேரடியாக தொடர்புபடுத்தப்படுகிறார். கிழக்கிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய கொலைகளுக்கு ட்ரிபோலி புளட்டோனூடான ஒரு சம்பவங்கள், இப்போது பிள்ளையானுடைய கடந்த கால நண்பராக இருக்கக்கூடிய போலீஸ் பாய்ஸ் லண்டனிலே இருந்து கைது செய்து வருவதற்கான நடைமுறைகள் எல்லாம் இடம்பெறுவதாகவும் சொல்லிக் கொள்கிறார்கள். மறுபுறம் இனிய பாரதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியாது. பிள்ளையான் ஒரு பக்கமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறார். மறுபுறம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார். இப்படி பரபரப்பாக இந்த விவகாரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உண்மையில் இந்த ஊடகவியலாளர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய படுகொலைகளுக்கான நீதியை அரசு விரைந்து வழங்கும் என்று சொல்கிறார்கள். இவ்வளவு காலமாக இழுத்தடிக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், 2009 ஆண்டு கால பகுதியில் லசந்த விக்ரமதுங்க கொல்லப்பட்டார். 2010 ஆண்டு கால பகுதிக்கு பின்பதாக பிரகீத் கூட கடத்தப்படுகிறார். இவ்வளவு காலம் இழுத்தடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போது அது சுமூகமாக இடம்பெறுமா? நல்லாட்சி காலத்திலும் இவர்கள் மீதான விசாரணை என்பது முன்னெடுக்கப்படும் ஒரு நம்பகமான விசாரணைகள். அதே நேரம் யார் இதனை மேற்கொண்டார்கள், அவர்கள் கைது செய்யப்படுவார்கள், இந்த குற்றங்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும் என்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அது முடிவுறப்படவில்லை. மீண்டும் யார் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதோ அவர்களே ஆட்சி பீடத்தை ஏறுவதற்கான வாய்ப்பை தான் நல்லாட்சி அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்தது. ஆனால் அனுரகுமார திசாநாயக்காவினுடைய இந்த ஆட்சி காலத்தின் பொழுது தற்பொழுது குறிப்பிடுகின்றார்கள், இந்த விசாரணைகள் நல்லாட்சி காலத்தில் விட்ட தவறுகள் விடப்படாது, சரியான முறையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும், சகல தரப்பினரும் அல்லது குற்றவாளிகள் நீதிமன்றத்தின் ஊடாக தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என்பது அனுரகுமார திசாநாயக்காவினுடைய வாக்குமூலமாக இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் எப்படி இருக்கின்றது? இலங்கையில் 41 ஊடகங்களுக்கு மேல் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதில் அதிகமானோர், மிக பெரும்பான்மையானோர் தமிழ் ஊடகவியலாளர்கள். அந்த ஊடகவியலாளருடைய நீதி சார்ந்து எந்த விடயங்களையும் ஜேவிபி இதுவரை பேசுவது கிடையாது, என்பிபி பேசுவது கிடையாது. ஆகவே ஊடகவியலாளருடைய மரணத்திலும் இன ரீதியிலான பாகுபாடு பார்க்கப்படுகின்றதா? பல தமிழ் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் அனைவரும் அரச கட்டுப்பாட்டு பகுதியில் தான் படுகொலை செய்யப்பட்டார்கள். யாழ்ப்பாணத்தில் மரணமடைந்த ஊடகவியலாளர்கள் என்று நீங்கள் பார்த்தீர்களால் அந்த காலப்பகுதியினுள் ஊரடங்கு சட்டம் நடைமுறையில் இருந்தது. ஊரடங்கு சட்ட காலப்பகுதியினுள்
சென்று படுகொலை செய்யக்கூடிய நிலைமை என்பது அரச படை தரப்புக்கு மட்டும்தான் இருக்கக்கூடும். அப்படி இல்லை என்றால் அரச படையுடன் இணைந்து செயற்படுகின்ற வேற்று இயக்கங்களுக்கும் தான் அந்த பாதுகாப்பு என்பது வழங்கப்படும். அப்படி இல்லாமல் இருப்பதற்கு அரச படை தரப்புக்கோ அரசுக்கோ தெரியாமல் அந்த படுகொலைகள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் கூறப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு. எனினும் அந்த விசாரணைகள் தொடர்பில் ஒரு ஆரம்ப கட்ட விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு கூட இந்த ஜேவிபியோ என்பிபியோ தயாரில்லை. நேரடியாக அவர்கள் குறிப்பிடுவது லசந்த பிரஹித் கூட அப்படியான சிங்கள ஊடகவியலாளரை தான் குறிப்பிடுகின்றார்கள். அவர்களுக்கும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், அதில் மாற்றமில்லை. லசந்த விக்ரமசிங்க கொலையெல்லாம் துப்பாக்கியால் சுட்டார்கள் என்று கூறப்பட்டது. அதன் பின்னர் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்படுகின்ற பொழுது அந்த போஸ்ட்மார்ட்டத்தை செய்தவர்கள் மீது விசாரணைகள் திரும்பியது. அதனால் அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர் கூட குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்டார். அதன் பின்னர் மீண்டும் அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அது ஒரு கொலை என்றெல்லாம் கூறப்பட்டது. ஆனால் அது நல்லாட்சி காலத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டது. மீண்டும் அந்த உடல் தோண்டி எடுக்கப்பட்டு இன்றும் லசந்தவனுடைய மகள் அது சார்ந்த ஒரு கோரிக்கை கடிதங்களை முன்வைத்து வருகின்றார். அது நல்ல விடயம். அந்த விவகாரங்கள் கட்டாயம் விசாரணை செய்யப்பட வேண்டும். அந்த விசாரணையில் பிள்ளையானுக்கு தொடர்பு இருக்கின்றது, அல்லது சுரேஷ் சாலைக்கு தொடர்பு இருக்கின்றது, இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு தொடர்பு இருக்கின்றது, ரிப்போலின் பிளாட்டின் குழுதான் அந்த படுகொலைகளை மேற்கொண்டார்கள், பிரஹித் அக்னிகூடனுடைய வழக்கு கூட பிள்ளையானுக்கு தொடர்பு இருக்கின்றது என்றெல்லாம் கூறப்படுகின்றது. பிள்ளையானுடைய சித்திரவதை முகாமில் வைத்துத்தான் அவர் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார், அதனுடன் அவர் காணாமல் போக செய்யப்பட்டார் போன்ற விடயங்கள் எல்லாம் கூறப்படுகின்றது. பிள்ளையானை இலக்காக வைத்துத்தான் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றதா? பிள்ளையான், சுரேஷ் சாலை, கோட்டபாய ராஜபக்ஷ போன்றவர்களுடைய தொடர்புகளை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றதா? அல்லது கடந்த காலங்களில் இடம்பெற்ற அனைத்து கொடூரங்களுக்கும், கொடுமைகளுக்கும், குற்றங்களுக்கும் ஒரு சுயாதீனமான விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றதா என்ற கேள்வி இருக்கின்றது. அப்படி என்றால் ஏன் தமிழ் மக்கள் அல்லது தமிழ் தரப்பிலிருந்து படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுப்பது தொடர்பில் இந்த அரசாங்கம் மிகப்பெரிய அளவு பேசாமல் இருக்கின்றது? அது சார்ந்த விசாரணைகளை முன்னெடுப்பதும் இந்த நாட்டுக்கு மிக முக்கியமானது, கருத்து சுதந்திரத்துக்கு மிக முக்கியமானது அல்லவா? ஆகிய கருத்து சுதந்திரம் என்று பார்க்கின்ற பொழுது அல்லது ஊடகவியலாளருடைய படுகொலை என்று பார்க்கின்ற பொழுது சகல ஊடகவியலாளருடைய படுகொலைக்கு பின்னாலும் இந்த நாட்டுக்கான நல்ல விடயங்கள், மனித உரிமை சார்ந்து அவர்கள் செயற்பட்டது, உண்மைகளை வெளிப்படுத்தியமை, ஊழலை வெளிக்கொண்டு வந்தமை, சட்டவிரோதமான செயற்பாடுகளை வெளிப்படுத்தியமை தான் மிக முக்கியமான காரணங்களாக இருக்கின்றது. ஆகவே அது இந்த நாட்டினுடைய நல்லதுக்காக, நாட்டினுடைய எதிர்காலத்துக்காக அவர்கள் செய்த விடயங்கள். அந்த விடயங்களுக்காக அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கும் கொடூரங்களுக்கும் எதிரான ஒரு சுயாதீனமான விசாரணை ஏன் இந்த அரசாங்கம் மேற்கொள்ளாமல் இருக்கின்றது என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அரசாங்கம் நான் நினைக்கின்றேன் தன்னுடைய அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்கான விசாரணைகளை மட்டும்தான் திட்டமிட்டு முன்னெடுக்கின்றது என்று. ஏனெனில் சுரேஷ் சாலையினுடைய விவகாரத்தில் கூட அவர் எந்த விதமான நாடகங்களை ஆடியும் தப்பிக்க முடியாது. அவர் நீதிமன்றத்தினூடாக குற்றவாளியாக இனங்காண்பார், அதற்குரிய தண்டனை கிடைத்தே தீரும் என்று அமைச்சர் கூறுகின்றார். ஒரு சுயாதீனமான விசாரணை முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது அவர் சந்தேக நபராக மட்டும்தான் பார்க்கப்பட வேண்டும். அவர் குற்றவாளி என்ற அடிப்படையில் அமைச்சர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கின்ற பொழுது எப்படி ஒரு சுயாதீனமான விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை நம்ப முடியும் இந்த நாட்டில்? அது ஒரு கேள்வி அல்லவா? நிச்சயமாக. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் தங்களுடைய ஆட்சிக்கு முன்பதாக அல்லது தங்களுடைய அரசியல் ரீதியான எதிரிகளாக இருந்திருக்கக்கூடியவர்களை ஏதோ ஒரு விதத்தில் குற்றவாளி கூண்டில் ஏற்ற வேண்டும். இது காலங்காலமாக இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு விடயம். அதிலே ஆட்சி மாறி மாறி வருகின்றவர்கள் செய்கின்ற விடயம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், மைத்ரிபால ஸ்ரீசேன அவர்கள் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருக்கின்ற போதே அடுத்த ஆட்சிக்கு இந்த ராஜபக்ச தரப்புகள் வந்தால் தனக்கு பாதகமாகிவிடும் என்று சொல்லி மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக்கிய அந்த சித்து விளையாட்டுகள் எல்லாம் இடம்பெற்ற நாடு இது. ஆகவே இங்கு நாங்கள் பார்க்கிற போது, குறிப்பாக நேற்று முன்தினம் சிறைச்சாலை வாகனத்தில் செல்லுகிற போது பிள்ளையான் சொல்லுகிறார், அனுரவினுடைய வாய் போல தான் எல்லாம், அனைத்தும் என் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என்று சொல்லுகிறார். உண்மையில் மட்டக்களப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மட்டக்களப்புக்கு சென்று விசாரித்தால் பிள்ளையானுடைய குழு கடந்த காலத்தில் என்ன செய்தது என்பது தொடர்பாக பல விடயங்களை சொல்லுவார்கள். அவர்களிடம் இருந்து அந்த தங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பது ஒரு பெரிய பகிரத பிரயத்தனமாக இருந்தது. தொழிலதிபர்கள் கப்பம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். அவரது கடத்தி காணாமலாக்கப்பட்டது, கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏனைய சித்திரவதை முகாம்கள் போல தங்களுக்கென்று தனித்து ஒரு
சித்திரவதை முகாமை தீவுச்சேனையிலே பிள்ளையான் தரப்பு வைத்திருந்தது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இவர்களுடைய உட்கட்சி மோதலினால் கொல்லப்பட்டவர்கள் ஏராளம். அரசுக்கு எதிராக, மக்களுக்கு சார்பாக, அல்லது அன்றைய ராஜபக்சக்களினுடைய கொடூரங்களுக்கு எதிராக பேசி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லியும், அதே நேரத்தில் இதற்காகவே திரிபோலி பிளட்டோன் என்கின்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு அதிலே தமிழ் முஸ்லிம் இரண்டு தரப்பில் இருக்கக்கூடியவர்களையும் இணைத்து அவர்களின் மூலமாக பல காரியங்களை செய்து பின்னர் அவர்களை வைத்தே ஒருவர் கொல்லுகின்ற நடைமுறைகளும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆக ஒரு மிக மோசமான இரண்ட காலத்தினுடைய பிரதிநிதிகளாக இருந்திருக்கக்கூடியவர்கள், அந்த கொடூரங்களை புரிந்தவர்கள் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இவர்களுடைய இந்த விசாரணைகள் தண்டனைகளை நோக்கி நகருமா என்கின்ற கேள்வியை மீள கேட்க வேண்டிய காரணம் இருக்கிறது. காரணம், வருடக்கணக்கிலே இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள், விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிறது, சரியான பாதையில் செல்லுகிறதா இல்லையா என்கின்ற சந்தேகங்கள் எல்லாம் எழுந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு இவர்கள் வருடக்கணக்கிலே முறையான முடிவான தீர்ப்புக்கு கொண்டு செல்லப்படவில்லை. அரசு தரப்பில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் ஒன்று சொல்லுகிறார், இன்னொரு பக்கமாக இன்னொரு அமைச்சரவை பேச்சாளர் இன்னொன்று சொல்லுகிறார். ஆக இங்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் வெளியிட வேண்டிய தகவல்களை, நீதிமன்றத்திற்கு அறிவிக்க வேண்டிய தரவுகளை ஊடகவியலாளர்களுடைய ஒலிவாங்கிகளுக்கு முன்பதாக இந்த அரசு தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவது எதற்காக என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதே நேரத்தில் பிள்ளையானையோ சிறைசாலையோ நாங்கள் நியாயப்படுத்தவோ அவர்கள் புனிதர்கள் என்று கூறவோ முடியாது. இவர்களுடைய கடந்த காலம் என்பது திட்ட தெளிவானது, நாட்டு மக்களுக்கு தெரியும். அதே அடிப்படையில் நாட்டினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் குறிப்பிட முடியாது. ஒரு சாதாரண மனிதராக இருக்கக்கூடிய ஒருவர் பிள்ளையான் அப்படி செய்தார், சிறைசாலை இப்படி செய்தார் என்பதனை சொல்லலாம், அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள். ஆனால் பொறுப்பு வாய்ந்தவர்கள், ஒரு கட்டமைப்பினூடாக செயற்பட வேண்டியவர்கள் இப்படி சொல்லுவது எவ்வளவுக்கு எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது? அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை பார்க்க வேண்டும் இல்லையா? உண்மையில் பிள்ளையான் மீதான குற்றச்சாட்டு என்பது அவர் ஒரு ஆயுத போராட்ட இயக்கத்தின் வழியாக வந்தவர். ஆகவே அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் என்பன இயல்பானவை. ஆனால் அதற்காக அந்த குற்றச்சாட்டுகள் போலியானவை என்று நான் கூறவில்லை. அதே நேரம் அது சரியானது, இயக்கங்கள் என்றால் அப்படித்தான் இருக்கும், அதனால் அதனை கவனிக்க கூடாது என்பதும் அல்ல. அதனை கடந்து அவருக்கென்று ஒரு அரசியல் நிலைப்பாடும் இருந்தது. அதே நேரம் அவரை ஆதரிக்கின்ற மக்களும் மட்டக்களப்பில் இருக்கின்றார்கள். 2020 எல்லாம் வடகிழக்கிலேயே அதிகூனிய விருப்பு வாக்குகளை சிறைச்சாலையில் இருந்து கொண்டு பெற்றுக்கொண்டவர் பிள்ளையான். பிள்ளையானுக்கு 2 முகங்கள் உண்டு. அவர் அரசாங்கத்துடன் இணைந்து பல அபிவிருத்தி திட்டங்களையும் மட்டக்களப்பில் மேற்கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் அரசாங்கத்துடன் இணைந்து மிக பெரும் குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்புபட்டிருக்கின்றார் என்பதுதான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், 2015 நல்லாட்சி கால பகுதியினுள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு மைத்ரிபால சிறிசேன கிழக்குக்கு வருகின்ற பொழுது அவரை படுகொலை செய்வதற்கும் ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டதான ஒரு குற்றச்சாட்டு அந்த காலப்பகுதியில் மிகப்பெரிய அளவு பேசப்பட்டது. அந்த விடயத்தை கையாள்வதற்கும் பிள்ளையான் தான் இருந்தார் என்ற ரீதியிலெல்லாம் பேசப்பட்டது. பிள்ளையான் மீது குற்றச்சாட்டுக்கள் என்பன இயல்பாக முன்வைக்கப்படுகின்ற ஒன்று. அங்கு அவரால் பாதிக்கப்பட்ட பல மக்கள் இருக்கின்றார்கள். அந்த குழுவினால் பாதிக்கப்பட்ட, கப்பங்கோரப்பட்ட பல்வேறு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் இந்த அரசாங்கம் உண்மையில் மட்டக்களப்புக்கு நீதியை கொடுப்பதற்காகத்தான் விசாரணையை முன்னெடுக்கின்றதா? மட்டக்களப்பில் இராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்டவர்கள் என்று எந்த பொதுமக்களும் கிடையாதா? புலனாய்வு பிரிவினரால் கடத்தப்பட்டவர்கள் என்று யாரும் கிடையாதா? மட்டக்களப்பிலேயே காணாமலாக்கப்பட்டவர் என்ற ஒரு சங்கம் இருக்கின்றது. ஆகவே மட்டக்களப்பில் காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பிலான சகல தரப்பினர் மீதான விசாரணைகளையும் முன்னெடுப்பதற்கு இந்த அரசாங்கம் தயாரா? அன்றகுமார திசாநாயக்கவே தேர்தல் காலத்திலேயே பகிரங்கமாக குற்றஞ்சாட்டினவர் பிள்ளையான். தற்பொழுது சிறைச்சாலைக்கு வெளியில் வைத்தும் அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்து விட்டு செல்கின்றார். ஆகவே தன்னுடைய அரசியல் எதிரிகள் இலக்கு வைக்கப்பட்டு அவர்களுடைய கடந்த காலங்களினான குற்றங்களை மட்டும்தான் இந்த அரசாங்கம் விசாரிக்கின்றதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகிற போதுதான் மட்டக்களப்பை பொறுத்த வரைக்கும் கேப்டன் முனாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு புலனாய்வு அதிகாரி தொடர்பாக பல்வேறு விதமான குலை நடுங்கக்கூடிய வாக்குமூலங்களை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பிளட் மோகன் போன்றவர்களுடைய அந்த சம்பவங்கள் அந்த காலப்பகுதியில் இடம்பெற்றதாக சொல்லுகின்ற சாட்சியங்கள் என்றும் இருக்கிறது. இன்னொரு பக்கமாக பார்க்கிற போது சத்துருகொண்டான் கிழக்கு பல்கலைக்கழக படுகொலை, ஐயங்காணி படுகொலை, மகளிர் தீவு படுகொலை, குக்கட்டிச்சோலை படுகொலை, அப்படியே வீரமனை படுகொலை, வளத்தாப்பட்டி படுகொலை, திருக்கோயில் படுகொலை, மல்லிகைத்தீவிலே இடம்பெற்ற படுகொலை, இப்படி படுகொலைகளினுடைய பட்டியல் நீளுகிற போது பிள்ளையான் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து பிரிந்து ஒரு அரச துணை இராணுவ குழுவாக மாறுவதற்கு முன்பதாக
அல்லது இந்த ஆயுத இயக்கங்கள் வளர்ச்சி பெறுகின்ற காலப்பகுதியில் நடைபெற்ற எத்தனையோ படுகொலைகள் இருக்கிறது. இந்த படுகொலைகளுக்கான நீதியை எல்லாம் யார் பேசப்போவது, யார் கூறப்போவது என்று கேள்வி இருக்கிறது. நேரடியாக சத்ருகொண்டான் படுகொலையிலிருந்து தப்பிச் சென்று ஒரு சாட்சியம் வாக்குமூலம் இன்னமும் இருக்கிறது. இலங்கையினுடைய ஸ்ரீலங்காவினுடைய இராணுவ படை வீரர்களினால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலை என்பது தெரியும். அதே போல கிழக்கு பல்கலைக்கழகத்தில் 200க்கும் அதிகமானவர்களை அழைத்து வேறு பிரித்து சென்றது இராணுவத்தினர் என்கின்ற குற்றச்சாட்டு, அதனை நேரிலே கண்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் சொல்லுவது போல இந்த விவகாரத்தில் பிள்ளையான் மட்டும் தண்டிக்கப்பட வேண்டியவரா, அல்லது இந்த விவகாரத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக அல்லது அந்த காலப்பகுதியில் கொடூரங்களை புரிந்தவர்கள் எல்லோர் மீதான விசாரணைகளையும் மீள முடுக்கிவிட வேண்டுமா? இப்படியான ஒரு கேள்விகளும் இல்லையா? குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்குகின்றவர்கள் அல்லது குற்றங்களை குறித்த அனைவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் பிள்ளையானும் அந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர். ஆனால் அரசாங்கம் அப்படியான ஒரு நிலையை எடுக்கக்கூடிய நிலை இல்லை. உங்களுக்கு தெரியும், அரசு என்பது ஜேவிபியினுடைய அரசு தான். ஆகவே ஜேவிபி எவ்வாறான நிலைப்பாட்டை எடுக்கும்? யுத்த காலத்திலேயோ அல்லது தமிழ் மக்களுக்கான உரிமைகள் சார்ந்த விடயத்தில் எதிரான நிலைப்பாட்டை கொண்ட ஒரு கட்சி. ஆகவே அவர்களுடைய நிலைப்பாடு என்பது தங்களுடைய அரசியல் எதிரிகளை மட்டும்தான் இந்த விடயத்தில் கையாள முனைவார்கள். அவர்களுடைய காலத்திலும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இடம்பெற்றிருக்கின்றது. தற்பொழுது சட்டத்திறனிகள் சார்ந்த ஒரு பாதாள கொஸ்டின் சார்ந்த ஒரு முயற்சி ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது. நான் நினைக்கின்றேன் விஜயதாச ராஜபக்ஷ அந்த விவகாரத்தில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றார். ஆனால் முன்னாள் போலீஸ் மா அதிபர், முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் போன்றவருடைய பெயர்களும் அங்கு குறிப்பிடப்படுகின்றது. அந்த விவகாரங்கள் தொடர்பில் அமைதி காக்கப்படுகின்றது. ஏதோ ஒரு வகையில் குற்றங்களை இழைத்தவரின் ஒரு பகுதியினராவது தண்டிக்கப்படுவது மக்களுக்கு ஒரு நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும். அவர்கள் விசாரிக்கப்படுவது என்பது நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் சட்டத்தின் ஆட்சி, ஒரு நாட்டின் ஜனநாயக ஆட்சியின் போக்கு இதுதானா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம் என்பதைத்தான் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இந்த நாட்டை பொறுத்து. நிச்சயமாக இந்த கைதுகள், விசாரணைகள் எல்லாம் தண்டனைகளை நோக்கி நகர்த்தப்பட வேண்டும். வெறுமனே கைதுகள் அல்லது சிறையில் அடைக்கப்பட்டு அவர்கள் விடுதலை செய்வது போல இருக்கக்கூடாது. ஏனென்றால் பிள்ளையானவர்கள் 5 ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்டார் ஜோசப் ராஜசிங்கம் அவர்களுடைய படுகொலை தொடர்பாக. அடுத்ததாக கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்ததும் அவர் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இப்படியான ஒரு சூழல் இடம்பெறக்கூடாது என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. ஆகவே மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஒரு நீதி கிடைக்கும் என. ஆகவே உங்களால் செய்ய முடிந்தால், அந்த நீதியை வழங்க முடியுமாக இருந்தால் நீங்கள் கைது செய்யலாம், விசாரணைக்கு உட்படுத்தலாம். அதன் பின்பு தண்டனையின் பக்கமாக செல்ல வேண்டும். இது தண்டனையின் பக்கம் செல்லாத ஒரு கைதுகளும் விசாரணைகளும் இருக்கக்கூடிய நாடு என்கின்ற ஒரு நாமம் இருக்கிறது. அதனால் தான் இப்படியான சந்தேகங்கள் எழுதுகிறது என்று நம்புகிறேன். நன்றி பிரஷ்னு, உங்களுடைய நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக. நன்றி. நன்றி நேயர்களே. இன்றைய நாளில் பேசியிருக்கிறோம். குறிப்பாக ஊடகவியலாளர்களுடைய படுகொலைகளாக இருக்கலாம், சுரேஷ் தலை, பிள்ளையான் போன்றவர்கள் இந்த நாட்டில் கடந்த காலங்களில் புரிந்ததாக சொல்லப்படுகின்ற கொடூரங்கள், அவற்றிற்கான தண்டனை நோக்கிய பயணங்கள், அரசினுடைய விசாரணை முறை, இந்த விடயங்களை எல்லாம் ஒப்பிட்டு பேசியிருக்கிறோம். மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.